இன்றைக்கு இந்த செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ரீட் டுகெதர். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். திரும்ப ஒரு முறை வாசிப்போம். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் என்ன வசனத்தை கொடுக்கணும் அதிகமாய் ஜெபித்தேன். எப்பொழுதும் ஜெபிப்பேன். ஆனால் எனக்கு இது ஒரு ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ். நிறைய பேர் தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங்காக புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு வருடம் மாதிரி அது. ஸோ அவர்களும் அதற்காக ஜெபிப்பார்கள், கடவுளுடைய வார்த்தைக்காய் காத்திருப்பார்கள். நம்முடைய சபையிலும் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, ஆனால் அதை தாண்டி பொறுப்புகள் நிறைய உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த வசனத்தை தேவன் எப்படி தருகிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முன்பு போல் நான் ஒவ்வொரு வாரம் வாக்குத்தத்த வசனத்தை பேசின காலம் உண்டு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப தேவைப்பட்டால் பேசுவேன், இல்லைன்னா எந்த அளவுக்கு சுருக்கி, இல்லைன்னா எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் சொல்லிவிட்டு, என்னோடய டைரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் 2 பக்கம் 4 பக்கம் விட்டுருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும் நோட்ஸில். அது எதுக்குன்னா ஆட் பண்ணிக்கிடுவேன். காலங்கள் வர வர ஆட் பண்ணி அதை செய்தியை பெரிதாக்கி கொண்டு சூழ்நிலைமைக்கு இருக்க ஒவ்வொரு இடங்களில் போகும்போது டீச் பண்ணுறதுக்கு எனக்கு இது இந்த நோட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவன் கொடுத்த வார்த்தை பலங்கொண்டு திடமனதாயிரு. இது ஒரு ஃப்ளாஷில் போன வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் நானாக பைபிளை திருப்பி எடுக்கலை. ஒரு ரொம்ப நேரம் ஜோம்ட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் பிரயாணத்தில் இருப்பேன், நடந்து போயிட்டுருப்பேன், ஃப்ளாஷாக வரும், பளிச்சுன்னு வரும் அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபிப்பேன். இப்போ இன்றைக்கு இதை செய்தியாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் என்ன சொல்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு என்ற வார்த்தை இருக்கிறது. இது யார் சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று தேவன் யோசுவாவிடத்திலே பேசுகிறார். God spoke to Joshua. ஆனால் இந்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 வாசிக்கும் பொழுது மோசே யோசுவாவுக்கு ஒரு முறை சொல்லுகிறான். அது பொதுவாக இருக்கிறது, யோசுவாவுக்கு என்றல்ல, அவருடைய ஜனங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே கடவுளுடைய ஜனங்களிடத்தில் அவன் கடைசி அவர்களை விட்டு பிரியும் ஒரு நேரம் வந்தபோது அவர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை படித்து பார்த்தா தான் தெரியும். ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறார். யோசுவாவை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். You will lead the people into the promised land. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் எதை வாக்கு பண்ணினேனோ அந்த இடத்துக்குள்ள நீ அவர்களை நடத்தி கொண்டு போவா என்று சொல்கிறான். அதுக்கு முந்தின வசனத்தில் மோசே அந்த பாட்டை எழுதி இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ மோசே சொன்னானா? இல்லை, அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி என்று இருக்கிறது. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா God spoke to him earlier, பேசி இருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலைமையா நமக்கு தெரியல,
இந்த யோசுவாவின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து இது எந்த இடத்துல வருது? பலம் கொண்டு திடமனதாக இருந்தால் பி ஸ்ட்ராங் அண்ட் பி ஆஃப் குட் கரேஜ். நல்ல பலசாலியாக இரு, அதே நேரத்தில் தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். திடமனதுன்னு தைரியமாக. அப்போ ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்மை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாரு, தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளை ஏன் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்கிறாரு? நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் நம்முடைய பலவீனம் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஸ்ட்ராங்காக இரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நினைக்கும் பொழுது நிலை குலைந்து போகிறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யாராவது நமக்கு சொல்லணும். பொதுவாக மனிதர்கள் நமக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே தேவன் இந்த யோசுவாவை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பலங்கொண்டு நீ திடமனதாயிரு என்று அவனை பார்த்து சொல்லுகிறார். தைரியமாயிரு என்றார். ஸ்ட்ராங்காகவும் இரு, கரேஜியஸாகவும் இரு. ஒன்று கொண்டு தொடர்புடையது. நான் பின்பாக சொல்லி கொண்டு வருகிறேன். ரொம்ப விஷயம் இருக்குது இதில். அந்த செய்தி முடிக்கணும். ஆவி ஆத்ம சரீரத்தில் மாத்திரம் அல்ல. நீ பலம் கொண்டு என்று சொல்லும்போது சரீரத்தில் பலனாக இருக்கிறதை எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக பலத்தையும் அது குறிப்பிடலாம். ஆனால் தைரியமாயிரு என்று சொல்வது சரீரத்துக்கு வராது, அது ஆத்மாவுக்கு வரும், இல்லைன்னா ஆவிக்கு வரும். ஸோ ஆவி ஆத்ம சரீரத்தில் நீ ஸ்ட்ராங்காக இரு. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சவால்களை நாம் சந்திக்கிறோம். ஒரு பெரிய வேலை நமக்கு இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, உத்தரவாதங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கணும், அப்போ தான் வாடகை கொடுக்க முடியும். அடுத்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய கிராசரிஸ், அன்றாட உணவுக்கு வேண்டிய காரணங்களை வாங்கி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், டியூஷன் வைக்கணும். சில சிறப்பு நிகழ்வுகள் வரும்போது, எதிர்பாராத செலவுகள் வரும்போது அதற்கு பணம் வேண்டும். ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்கள். அப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யணும். சும்மா உட்காந்து தூங்கணும்னா ஒன்றும் நடக்காது. நேற்று ஒருவர் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தேன். அவர் காலையில் 4 மணிக்கு எழும்பி தன்னுடைய வேலை திட்டத்தை அவர் சொல்லி கொண்டிருந்தார். சரி, அப்பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. He gets up at 4 o'clock. அது அவருடைய வாழ்க்கையின் அவ்வளவு உழைத்து இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வயது எவ்வளவோ. அவருடைய குடும்பத்தில் 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்க பெறவில்லை. அதுதான் என் வாழ்க்கை என்று சொல்கிறார். ஏன் நீங்கள் படிக்கல? படிக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இப்போ வாய்ப்பு அருளப்படவில்லையா? சொல்ல நான் தடுக்கிறது. குடும்பத்தின் சூழ்நிலையில் அக்காவுடைய தாலியை விற்று அன்றைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலைமையை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். உலக அளவில் அவர் பெயர் பெற்றிருக்கிறார். உலகத்தில் எத்தனை உலக மனிதர்கள் எவ்விதம் உழைக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உழைப்பை என்றைக்கும் உதாசீனப்படுத்த முடியாது. ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வசனம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்றபடி நான் சோம்பேறியாய் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது. இந்த பைபிள் say வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூட அவனுக்கு உரிமை கிடையாது. அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமையில் ஒரு இடத்தில் போய் வேலை பார்க்கும்போது அவருக்கு முதல் சம்பளம் 7 ரூபாய், 7 1 ரூபாய் நோட்டை அவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி வாங்கின பொழுது அவருடைய உள்ளம் பூரிப்படைந்ததை சொல்லி கொண்டிருந்தார். நமக்கு எப்படி அந்த காலத்தில் நோட்டு புஸ்தகம் வாங்கினா அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போல்லாம் நோட்டில் அதெல்லாம் இல்லை, கலப்படம் ஆயிடுச்சு. பேப்பர் இந்த சலவை நோட்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கும். அந்த 7 1 ரூபாயை பார்த்த போது பூரித்து போனார் என்று சொன்னார். சரி போட்டும், எவ்வளோ விஷயம் மனசுக்குள்ள இருக்கு. யோசுவாவை பாருங்கள்.
இவன் மோசைக்கு கீழேயே பல ஆண்டுகள் பணிவிடைக்காரனாக அவன் பணி செய்தான். அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மோசஸ், ஜாஷ்வா வாஸ் a kind of a servant, just looking unto Moses. அவன் எங்கே போனாலும் அவன் பின்னாலேயே போகிறது, அவன் தேவனோடு பேச போகும்போது பின்னால் இருந்து பார்ப்பது, கூடாரத்துக்குள் போனவுடன் வெளியில் வெயிட் பண்ணுவது. He never thought that he will become a leader. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் நம்ம வீட்டில் குடும்பத்தில் சூழ்நிலைமையில் ஏதோ ஒரு லீடர்ஷிப் நமக்கு இருக்குது. அதனால தான் இந்த வசனத்தை பொதுவாக தலைவர்களுக்கு தான் பேசணும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தலைவர்களாய் அவர் நினைக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு தலைமைத்துவத்தைக்குள் நாம் இருக்கிறோம். நமக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ரெண்டாவது, ஏன்னா இந்த வசனம் இங்கே ஆரம்பிக்கிறது என்றால் கர்த்தருடைய தாசனாய் எப்போ சொல்கிறார் என்றால் ஆஃப்டர் மோசஸ் டைட். மோசே மரித்து போனான். இப்போ 120 வயதில் அவன் மரித்து போனான். இந்த பைபிள் சேஸ் உபாகமத்தின் கடைசியில் when he died 120 years old, அவன் கண் இருள் அடையலை, அவனுடைய பலன் குறையவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். நோட் இட் டவுன். 34ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அவன் கண் இருள் அடையலை. நாங்களாம் கண்ணாடி போட்டிருக்கேன் எப்பவும். மோசைக்கு கண் பார்வை குறையலை, 120 வயசு. அவனுடைய பலன் குறையவே இல்லை. அவன் மறிக்கும் போது பலன் குறைந்து நோ 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 இஸ் டைம் ஐ கேம். அவனுடைய டைம் வந்துருச்சும் போயிட்டான். நான் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எழுதின சங்கீதம் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஃபின்னி டீச் பண்ணான். 90ஆம் சங்கீதத்தில் அது அவன் எழுதின சங்கீதம் என்று தான் சொல்லப்படுகிறது. போகட்டும், 91 எல்லாம் இருக்கலான்றாங்க. ஆனால் 90ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய மனுஷனாகிய யார் மோசையின் ஜெபம் என்று போட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே ஒரு பிரேயரை வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சங்கீதம் 90ல் அவன் காலத்தில் ஆயுசு காலத்தை என்ன சொல்கிறான் என்று சொன்னால் 10ல் எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். மேலும் நல்லா படிச்சுட்டு வரணும். 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் எவ்வளவு 80 வருஷமாக இருந்தாலும் அதில் இருக்கிற பெருமை என்ன? வருத்தமும் சஞ்சலம் தான். 70க்கும் 80க்கு இடையில் ஊசலாட்டம் போல தான் இருக்கிறது என்று போகட்டும். இப்போ இவன் காலத்தில் இந்த சங்கீதத்தையோ அவன் பாடினானோ ஜெபித்தானோ இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவுதான் குறைஞ்சிருச்சு. ஆதாமுடைய காலத்தில் 950, மெத்துசலா 969, நோவாவும் வாழ்ந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் எழுதின சங்கீதத்துக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எங்கேயா தொடர்பு இருக்கான்னு பாருங்க. அவன் பொதுவான விஷயத்தை எழுதினான். இப்போ நீங்கள் இதை படிக்கும்போது சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக பைபிளை நல்லா படித்து பார்க்கணும். பைபிளில் சில வசனங்கள் பொதுவாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. நான் ஆண்டவருடைய வார்த்தை மாறும் நான் சொல்லலை. ஆனால் அதை எழுதின மோசே 80 வரைக்கும் தான் இருந்தானா? அவன் ஊழியமே 80க்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுறது. கையில் வயது கத்திர மகிமைப்படுத்தும். இஸ் மினிஸ்ட்ரி ஸ்டார்டட் ஆஃப்டர் 80 ஒன்லி. 40 வருடம் அரண்மனை, 40 வருடம் வனாந்திரத்தில் இருந்த பிறகுதான் அடுத்த 40 வருடமும் வனாந்திரத்தில் தான் நம்முடைய ஊழியம் இருக்கிறது. அப்போ அவன் பொதுவாக இருக்கிறதை எழுதினான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு 120 வயசு வரைக்கும் ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்தார். கரங்க வைத்து கத்திர மகிமைப்படும். அதனால் தேவன் சில நேரங்களில் இவைகளெல்லாம் இருந்தால் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் செய்கிற முறையே வேற. கைகளை வைத்து கத்திர நம்ம லைஃப்பில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்றார ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. ஸோ வேதத்தை நீங்கள் அப்படி படித்து பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதை படித்தபோது ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். தானியேல் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய வயது 85ன்றாங்க. அவன் எத்தனை பேரரசர்களை கண்டுவிட்டான். பாபிலோன் தேச ராஜ்யத்தை பார்க்குறான், மேதிய பெர்சியத்தை வரைக்கும் பார்க்குறான் அவன். அப்போ எத்தனை ராஜாக்களை இவன் பார்த்துட்டான்.
ஆனாலும் இறுதியில் அவனை முடிக்கும் பொழுது அவனை எங்கே முடிக்கிறார் என்றால், நீயோ வென்றால் முடிவு பரியந்தம் போய் இளைப்பாடி கொண்டிரு, முடிவிலே உன் சுதந்திர வீரத்து. அதெல்லாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஓய், நீயோ முடிவு மட்டும் போய், முடிவுனா எங்கே முடியுதுன்னே தெரியல, முடிவு மட்டும் போய் இளைப்பாடி கொண்டு முடிவிலே, எப்போ முடிவில் சொல்லவே முடியல. இப்போ நம்ம சர்ச்சாயில் 10:30 முடியும்னு நினைக்கிறோம், கூட 5-10 நிமிஷம் ஆகலாம் தெரியும். ஆனால் முடிவிலே நீ சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்கிறார். அவரை பற்றி என்ன சொல்றாருன்னே தெரியல. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இன்னைக்கு பாடினது போல, என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னோடு இருக்கும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பது நீர் என்றால், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைப்பது நீர் என்றால், என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்வீர் என்றால் எனக்கு தெரியாது ஆண்டவரே. such a big God that we serve. what a God we serve. எவ்வளோ பெரிய ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சிலது புரியாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவரை குறை சொல்லுவதை விட்டுவிட்டு, ஆண்டவரிடத்தில் முறுமுறுப்பதை விட்டுவிட்டு, அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை 100% அர்ப்பணிக்கும் போது, சமர்ப்பிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் எடுத்து எவ்வளோ உயரத்துக்கு அவர் கொண்டு செல்லவும் அவரால் முடியும். கையில் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. எப்போ சொல்கிறார்? மோசே மறிச்சிட்டான். அடுத்து ஒரு பெரிய மனுஷன் இப்போ இல்லை. அவன் இல்லைன்னொன்னா பொறுப்பு யார் கையில் வந்துருச்சு? யோசுவா கையில் வந்துருச்சு. இப்போ யோசுவா அதை எடுத்து செய்யணும்னா திகைத்து நிற்கிறான். இதெல்லாம் இதற்குள் அடக்கம். ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா பார்த்து, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், ஆனால் இப்போ நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுத்துருக்கிற தேசத்தை நீ கூட்டிகிட்டு போ, லீட் பண்ணு, நடத்து, அடுத்து பங்கிட்டு கொடு என்றெல்லாம் சொல்லுகிறார். போகட்டும். அப்போ யோசுவாவினுடைய கண்களுக்கு உண்பதாக ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. நம்முடைய லைஃப்பில் இன்றைக்கு இந்த நாளில் இந்த மாதத்தில் வர்ற காலத்தில் பெரிய பொறுப்பு இருக்கிறது, உத்தரவாதம் இருக்கிறது. இதற்கு என்ன எனக்கு ஆதரவு, எனக்கு அனுகூலம் என்றால் கடவுளுடைய வார்த்தை. His word, எவர் சேஞ்சிங் வேர்ட், ஒரு நாளும் மாறாத வார்த்தை. அவர் மாறாதவருடைய வார்த்தை மாறாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறது. மூணாவது, நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா மோசேனுடைய அளவு யோசுவா இருந்தால் நினைக்கிறீங்களா? சைஸை சொல்லலை, ஹைட்டை சொல்லலை. அன்பனுடைய ஆன்மீக தகுதி இவனிடத்தில் இருக்கிறதா எங்கேயாயிலும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசையோடு கூட தேவன் முகமுகமாய் பேசினார், முகமுகமாய் பேசினார். ஜீசஸ் உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வசனத்தை படித்து பாருங்கள். மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பித்து செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், பைபிளையே தான் படிக்கிறேன், 12ஆம் வசனத்தில், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை. Moses was not only a great leader, great prophet. இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி. இயேசுவை பற்றி மோசே சொன்னதை சொல்கிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. அப்போ முகமுகமாய் அறிந்த ஒரு மோசே ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு ஈக்குவலா இந்த யோசுவா? அவனுக்கு சமம் செய்ய முடியுமா? அவனை இணைத்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆன்மீக ஜீவியத்திலே கர்த்தருக்குள்ளாய் வளர்கிறவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திலே வளர்க்கப்படுகிறவர்கள், திருச்சபையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவத்தை நிலையை பார்த்து கொண்டு வருகிறவர்கள், அன்று இருந்த தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள் இன்று இல்லை. இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, வேறு காலத்தில் இல்லை. என்ன பாஸ்டர், அப்பனா நாங்கள் என்ன செய்கிறது?
நான் வைக்கிறேன் ஒரு காரியத்தை. ஏன்னா எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆரோனிடத்திலும் மிரியாம் இடத்திலும் சொல்வது என்னவென்றால் 8ஆம் வசனம், நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன், பிரத்யட்சமாய் பேசுகிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கடவுளை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மோசே இருக்கிறான். அங்கே ஒரு வார்னிங் கொடுத்தாரு, நீ பாட்டில் மோசைக்கு விரோதமாக நீ நினச்சதை பேசிட்டு போயிருவியாக்கும், எங்கே போச்சு பயம் உனக்குன்னு கேட்குறாரு. செப்போட். ஸோ மோசஸ் ஒரு அன்சேலஞ்சு லீடர். அவனை யாரும் சேலஞ்சே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயரம் அவனுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக நிலைமையில் உயரமாக இருந்தவனோடு கூட யோசுவாவுக்கு பொறுப்பு வரும்போது பக்கத்திலே அவன் போக முடியாது. ஒன்று, தேவனை முகமுகமாய் பார்த்தவன் மோசே. யோசுவா பார்க்கல, போனதை பின்னாலிருந்து பார்த்தானே ஒழிய தேவனை பார்க்கலை. தேவன் மோசையோடு கூட பேசினார். ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, எனக்கு எடுத்துக்காட்ட நேரம் இல்லை, ஒரு காலத்தில் பேசுகிறேன். ஏன்னா நான் செய்தி முடிக்கணும், சரியா? யாத்ராகமத்தில் இருக்கிறது, எண்ணாகமத்தில் இருக்கிறது. காட் ஸ்போக் டு மோசஸ். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் யோசுவாட்ட பேசவே இல்லை. இப்போ பேசுகிறார். இதையும் ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னா வேதாகம பண்டிதர்கள் அவங்க புஸ்தகங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது முகமுகமாக பேசினாரா இல்லை ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரான்னு தான் கேட்குறாங்க. அவர்கிட்ட டைரெக்டாக பேசினாரான்றதை ஒரு ஃபுல்லாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் அவனை பார்த்து அவர் பேசுவது போல் இருக்கிறது. போட்டு ஏதோ ஒன்று கர்த்தர் கிளியராக அவன்கிட்ட எடைப்படுகிறார். அது எப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டாம். டைரெக்டாக பேசினாரா, ரெவலேஷனில் பேசினாரா தெரில. இப்போ ஆண்டு ரொம்ப கிளியராக பேசுகிறார். ஆனால் மோசை இல்லை, நீ எந்திரிச்சு போடா அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? காலேப் இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? காலேப் வாஸ் தேர். மோசேயும் யோசுவாவும் காலேபும் ஒரே ஆவி உடையவர்கள், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். ஆனால் ஆண்டவர் லீடர்ஷிப் பொசிஷன் கொடுக்கும்போது காலேப்கிட்ட கொடுக்கல, யோசுவாட்ட தான் கொடுத்தார். இப்போ காலேப் போய் சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட? நாங்கள் 2 பேரும் ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டஸ், நாங்கள் 2 பேரும் ஒரே வயது உள்ளவர்கள், நான் இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் அந்த ஒருங்கிணைப்பாளர், எனக்கு ஐ எம் அ சாவரின் காட், சர்வஞானி, நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, ஈக்குவலாக நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கு தலைமைத்துவத்துக்குள் பொறுப்புள்ளவர்கள் எல்லாரும் இருக்கலாம். யார் யாருக்கு யார் எதை கொடுக்கணுமோ அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம கர்த்தருக்கு போய் ஆலோசனை எல்லாம் சொல்ல முடியாது. வேத சொல்லுக்கு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? நம்ம ஆண்டவருக்கு போய் ஆலோசனையோ புத்தியோ சொல்ல முடியாது. நீ ஒரு ராங் சாய்ஸ் பண்ணிட்டீரு, நீர் தவறாக தெரிந்து கொண்டீர், அவர் அதுக்கு சரியில்லை. ஆண்டவர் கேட்பாரு, நீ முதல்ல ஒழுங்கா. சார் பார்ப்பாங்க, இவங்களை அந்த வேலையை விட்டு தூக்கிடணும். ஆண்டவர் உன்னையவே தூக்கிடுவாருன்னு வேணாம். முதல்ல அடுத்தவங்களை தூக்குறதுக்கு சொல்கிறதுக்கு நீ யார்? உன்னையே தூக்கிட்டா என்ன செய்ய முடியும்? நிறைய விலகி வைத்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த ராத்திரி மதிகடனே உன் ஆத்மாவை தூக்கிட்டா என்ன பண்ணுவேன் நீ சேர்த்ததெல்லாம்? ஸோ கர்த்தர் சரி, நாங்கள் ஆண்டவருடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய எண்ணப்படி சில காரியங்கள், சிலர் தான் இதில் இருக்கணும், இந்த பொசிஷன்லலாம் இருக்கணும். நம்ம வேலையே கிடையாது, அது கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலை யார் கையில் அதை கொடுத்தாலும் அதுக்கு கீழே போகிறது ஆசீர்வாதம், அவ்வளோதான். அதுக்கு கீழே இருக்கணும் இருக்கக்கூடாது என்பது நாம் எடுக்கிற முடிவு, நாம் எடுக்கிற தீர்மானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேக்கு பக்கத்தில் யோசுவா பக்கத்திலே வர முடியாது. இதை நான் இன்னைக்கு சொல்லலை, ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நோ கன்ஃபர்மிட்டி, ஆண்டவரிடத்தில் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஈச் லீடர் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு தலைமைத்துவமும் வித்தியாசமானது. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். இப்போ எனக்கு இருக்கிற மூக்கு என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இருக்கிற கண்ணு எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? சும்மா இருங்க, சண்டை மூட்டி விட. ஒவ்வொருவரையும் தேவன் ஒரே குடும்பத்தில் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள், ஒவ்வொருத்தர் மூக்கு கண்ணு
எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அது ஆண்டவருடைய செயல். ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? ஆண்டவர் முதல்ல சொல்லுவார், நீ சண்டை போட்டாடே, நீ ஏன் இப்படி சொல்ல, ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஹைட்டு ஒரே மாதிரி இருந்தா எனக்கு யார் யாருன்னே தெரியாது. அவனும் 10 இட்லி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து எனக்கு இன்னும் ஒரு 5 தோசைன்னு நீட்டுவான். இன்னொருத்தே பட்னியாக இருப்பான். கிச்சன்லேயே அடிப்படி வந்துடும். ஏன்னா எல்லாரும் முகம் ஒரே மாதிரி இருந்தால் தெரியாது. ட்ரெஸ்ஸு வேணால் ஒரே மாதிரி போட்டுட்டு போகலாம், குழப்படியாகி போயிடும். என் பிறந்த நாளைக்கு நீ எடுத்த ட்ரெஸ்ஸு வேறு, இவளுக்கு நீ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தது வேறு, ஏன் இதை போடுறான்னு. அதுதான் கருத்து. ஒவ்வொன்றும் வித்தியாசம், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. நம்ம வருத்தப்படுறோம்மா, சந்தோஷப்படுகிறோம், கைகளை வைத்து கத்துறோம், சந்தோஷப்படுறோம். எதுக்கு இது அவங்கவுங்க. சில பிள்ளை சொல்லுவாங்க, என்ன நீ ஒரு ஆம்பளையாக படைச்சிருக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு கேட்கும். அம்மா என்ன சொல்ல, என்ன செய்யுது, நீ பொம்பளை பிள்ளையாக தான் பிறந்த, என்னை ஆம்பளையா நீ படி. சில பையன் சொல்லுவான், என்னை ஒரு பொம்பளை பிள்ளையாக படைச்சிருந்தா நீ எவ்வளோ பொத்தி வைப்ப, என்னையவே நீ சுற்றி வருவ, எனக்கே இவ்வளோ காசையும் நீ கொடுப்ப, நான் எப்போனாலும் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துக்கிடலாம். இல்லை, நீ பையனாக தான் பிறந்த. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கம்பேரிசன்லாம் பேச முடியாது. யோசித்து பார்க்குறேன். மோசைக்கு பக்கத்தில் யோசுவா இல்லை. சரி, ரெண்டாவது, யோசுவா இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணானா? இஸ் எனி டைம் ஹி டுக் ஃபாஸ்டிங்? கிடையாது. ரொம்ப ரேராக தெரியுது எனக்கு. மோசே எத்தனை தடவை ஃபாஸ்டிங் எடுத்திருக்கிறான்? 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து. அவன் தண்ணி கூட குடிக்கல. ஆண்டவர் குடிச்சிருக்கலான்றாங்க சிலர். ஆனால் குடியாமல் இருந்து இங்கே போடலை இயேசுவை பற்றி. ஆனால் புசியாமலும் 2 முறை அவன் உபவாசம் இருந்திருக்கிறான். 2 முறை மலைக்கு ஏறி இறங்கி 40 நாட்கள் புசியாமலும் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போல. தண்ணி குடிக்காமல் இருந்தால் டிஹைட்ரேட் செத்து போயிடுவாங்க. அவ்வளோ உயரமான அந்த சிகரத்தில் 40 நாள் தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் இருந்ததுனால அவன் உயிர் காக்கப்பட்டது. போட்டு யோசுவா எங்கே உபவாசம் எடுத்தான்? நம்ம போய் அவன்கிட்ட போய் கேட்கலாமா, ஏய் மோசே எவ்வளோ தூரம் ஃபாஸ்டிங் இருந்தா, நீ ஒன்றுமே எடுக்கலை, உன்னை போய் தலைவராக வச்சுருக்க. ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. ஆண்டவர் பேச சொல்லுவார், இருந்தா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். உன் வேலையை பார்த்துட்டு நீ வேலையில் போயிட்டு, உன் வேலை போகணுமா முடிவு செஞ்சுக்கோன்றார் கர்த்தர். அது அவருடைய ப்ரெரோகேட்டிவ். ஒரு சிஎம்முக்கு ஒரு பிஎம்முக்கு அவங்களுக்குன்னு ப்ரெரோகேட்டிவ் அத்தாரிட்டி இருக்குது. அவங்க இன்னும் செய்யலாம். அதை கொஸ்டின் பண்ணவே முடியாது. கர்த்தர் அங்கே இருக்கிறார். 2 உபவாசம் எடுக்கலை. அதனால் நீங்களாம் இப்போ வர்ற உபவாசம் எடுக்காமே இருக்காங்களே, இவங்க உருப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. இயேசுடைய சீசர்களை குறித்து ஒரு பிராது வந்துச்சு. மோசேயுடைய சீசர்கள் உபவாசம் பண்ணாங்க, யோவானுடைய சீசர்கள் உபவாசம் பண்ணாங்க, இவங்க உபவாசம் பண்ணாமல் இருக்கிறாங்களே அப்படின்னார். இயேசுவை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து கேட்குறாரு. இயேசு எப்போவுமே டைரெக்டாக ஆன்சர் கொடுக்க மாட்டார். ரொம்ப ரேர் டைரெக்டாக ஆன்சர் கொடுக்க மாட்டார். எல்லாம் சுற்றி வளைச்சி தான் பேசுவார். அவர் சொல்கிறாரு, மணவாளன் இருக்கிற வரைக்கும் தோழர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மணவாளனை நான் தூக்கிடுவேன், அன்றைக்கி உபவாசம் எடுப்பார். அதுக்கப்புறம் உபவாசம் எடுத்தேன். அக்கா உபவாசம் எடுக்காமே நம்ம பெரிய லெவலில் இருக்கலாம். குடும்ப ஜீவியத்தில் இன்றைக்கி இருக்கிற வாலிப தம்பி தங்கையர்கள் உபவாசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறீங்களா? சரி, பொதுவாக சொல்லுவோம், நீங்கன்னு சொல்ல நம்மன்னு சொல்லிக்கிறோம். சரி, நம்ம உபவாசம் எடுக்கிறோமா? இன்றைக்கி வாலிப நிலைமையில் இருக்கிறவங்க, வயதானவங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லாரும் உபவாசம் இல்லாமல், இப்போ நான் எத்தனையோ முறை, இதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது, எத்தனையோ முறை உபவாசம் நான் இருப்பேன். ஆனால் ஒரு ஏஜ் வரும்போது, ஆனாலும் என்னால் முடித்தவரை இருக்க பிரயாசப்படுகிறேன், இருக்கிறேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வாலிப நாளில் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணால் அநேகருக்கு அது முடியாது. ஜெபத்துக்கு வர சொன்னால் வர முடியாது, அப்படி சொல்ல முடியாது. வயதானவர்களோடு கூட நம்ம போட்டி போடுறதுக்கு நம்ம யார்? அனுபவம் முதிர்ந்தவர்களோடு கூட போட்டி போடுவதற்கு நாம் யார்?
கிருபை பெற்றவர்களும் வரங்களை பெற்றவர்களும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதோடு கூட நான் போட்டிக்கு நிற்பது நான் யார்? நான் நிற்கக்கூடாது. ஃபாஸ்டிங் எடுக்கல, ஆனால் எடுக்கணும். மூணாவது, தேவன் மோசே அழைத்தது வேற, யோசுவா அழைத்தது வேற. அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அழைத்தார். யோசுவாவை அந்த ஜனங்களை எந்த இடத்துல மோசே விட்டுட்டாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கர்த்தர் வைத்தார். விடுவிக்கிறதுக்குன்னு தேவன் ஒருத்தரை பயன்படுத்தினார். அவங்கள கூட்டிகிட்டு போய் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. தேவனுடைய பிள்ளை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்தவ வட்டாரத்தில் யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்கிடக்கூடாது. டிவியில் எதை சொன்னாலும் நம்பக்கூடாது. யூடியூப்பில் வர்ற அத்தனையும் எடுத்து குழப்பிக்கிடக்கூடாது. நல்லா கிரகிக்கணும். ஆண்டவரே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அவரை தான் கிரகிக்க முடியாத ஒழிய இன்றைக்கு இருக்கிற ஜனங்களை நம்ம கிரகிக்கணும். கைகளை வச்சு கத்திர மேம்படுத்தும். ஆமாம், ஒருத்தர் என்கிட்ட பேசுனா கூட ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, எந்த நோக்கத்தோடு பேசுகிறாங்க, எந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு நான் தெரியலன்னா என் வாழ்க்கையில் ஏற்கனவே முடியல, முளை அரைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் முடியாது. அப்போ ஒவ்வொருத்தர் பேசும்போது நான் யோசிக்கணும். அதனால தான் ஆஃபீஸில் உட்காந்து அமைதியாக யோசிக்கணும். சந்தடி மத்தியில், கூட்டங்களுக்கு மத்தியிலெல்லாம் நம்ம போய் பேசிட்டு இருந்தால் மைண்ட் திங்க் பண்ணாது. இப்போ நீங்கள் யோசிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு இடம் வேணும்ல, கூலாக ஒரு இடம் வேணும்ல. கத்திரத்தை கேள்வி கத்த தருவார். இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்கிறீங்களா? நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மோசே தேவன் டைரெக்டாக பேசினது பார்த்தது. ரெண்டாவது, உபவாசமே இவன் எடுக்கலை, அவன் எடுத்தான். இவனை தேவன் வேறு நோக்கத்துக்கு அழைத்தார், இவனை வேறு நோக்கத்துக்கு அழைத்தார். அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதில் சொல்லிட்டாரா இல்லையா? நம்ம பார்ப்போம். இந்த 3 விஷயத்துலையும் யோசுவா பக்கத்தில் வரட்டா கூட ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருத்த கூட உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்றார். அது உண்மை. அப்ப தேவன் வித்தியாசமானவர்களை வித்தியாசமான மணிக்கு பயன்படுத்தினாலும் எஜமானர் ஒருத்தர் தான். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவான். See, the மாஸ்டர் ஒருத்தர் தான். சர்வெண்ட் நிறையா இருக்கிறாங்க. இது போல் நான் ஆண்டவருக்கு, எனக்கு அவர் எஜமானன், நான் ஒரு சர்வெண்ட்டு. இப்போ ஜான் ஃபின்னியன் தான், அவன் ஒரு சர்வெண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ இமாலண்டன் தான், அவங்க ஒரு கடவுளுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க. அது அவங்களுக்குரிய கிருபை. கம்பேர் பண்ண முடியாது யாரையும். இந்த உலகத்தில் இந்த கம்பேரிசன் இருக்கிறது தான் பிரச்சனை. அவங்கள போல இவங்க இல்லை, இவங்களை போல அவங்க இல்லை, முடியாது. எங்கள் அப்பா பாந்தி நான் வேஷ்டி கட்டினேன்னா கீழே விழுந்து கிடப்பேன். இப்போ நீங்கள் தான் என்னை தூக்கி எடுக்கணும். நீங்கள் 8 முழ வேஷ்டி இப்படி பிடிச்சி இப்படி கட்டிடுவீங்க. ஐ சா மை ஃபாதர். எங்கள் அப்பா 8 முழ வேஷ்டி எப்படி கட்டுவார் தெரியுமா? இப்படி சுற்றி இப்படி இப்படி என்னமோ மாதிரி சுற்றுவார். நமக்கே தலை சுற்றும், கீழே விழுந்துருவோம். அவர் அப்படி தான் சுற்றுவாங்க. அதாவது வித்தியாசமாக அந்த வேஷ்டி கட்டுவாங்க. அந்த வேஷ்டி கட்டினாலும் அவங்க வேகத்துக்கு நான் இன்னைக்கு ஈடு கொடுக்க முடியாது. பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா வேஷ்டி கட்டினாரு, இவங்களை போல் அவங்கள இருக்கணும்னு அச்சில் போட்டு அவங்களனா நான் ஏற்றுக்கிடுவேன், இவங்களனா நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படி சொல்லார். அது ஜீசஸ் கிரைஸ்ட். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கிட்ட நாடு நம்ம நாடு. ரைட்டா? தெரியுமில்ல? மொரார்ஜி தேசாய் நிறைய பேர் தெரியல பாரு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மொரார்ஜி தேசாய், அவருடைய வயசு என்ன? அதே நேரத்தில் ராஜீவ் காந்தி 48 வயசில் பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கொண்டதும் நம்முடைய நாடு தான். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். ஆமாம், 547 தொகுதிகளில் 400க்கும் அதிகமாய் பெற்றது ராஜீவ். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிடணும்ல. மொரார்ஜி தேசாய்க்கு இவர் ஈக்குவல் இல்லை நம்ம பேச முடியுமா? வாஜ்பாய் இந்த இடத்துல இவர் எங்கே அப்படின்னு கேட்க முடியுமா? ஆனால் ஒன்று நம்ம தலையெழுத்து,
நம்ம தலையெழுத்து யார் நமக்கு வரணும்னு கடவுள் வச்சிருக்கிறாரோ அதை நம்ம தலையெழுத்து மாற்றவே முடியாது. சொல்லுவோம்ல, நம்ம தலையெழுத்தை நம்ம மாற்ற முடியாதுன்ற மாதிரி. நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம கையில் இல்லை, அவர் கையில் இருக்கிறது. கையில் வச்சு கத்திர பயப்படும். அதாவது இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்களா நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தீங்களா? உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிற இவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிர. இந்த பலம் கொண்டு திடமன 3 தடவை சொல்கிறார். அப்படியே வந்துட்டேன். 6வது வசனத்தில் பலம் கொண்டு திடமனதாயிருன்றாரு. அப்புறம் 7வது வசனத்தில், ஆங்கில வேதாகமத்தில் 8ல் இருக்கும், மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, ரொம்ப ஸ்ட்ராங்காரு அப்படின்றார். அடுத்து 9வது வசனத்தில் பலம் கொண்டு திடமனதாயிரு. 3 டைம்ஸ். கடைசியில் ஒன்று இருக்குது, அது பொதுவாக சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது தான் பலம் கொண்டு. விட்டுருங்க, அதுக்குள்ளே போகல. 3 இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்போ ஒரே வார்த்தையை கர்த்தர் 3 முறை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்ன? மோசையோடு அவன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோசையே இல்லை, அப்புறம் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய மனுஷன் நடத்தினா இல்லை, அவரவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காலம்தான். தேவன் அவரவர்களுக்குன்னு வைத்திருக்கிற ஓட்டம் இவ்வளவுதான். அதை முடிக்கும் போது அடுத்தது கர்த்தர் இன்னொரு ஆளை தான் கர்த்தர் எழுப்புவார். அவர்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ அவர்களை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். நமக்கு புரியாது. இது ஆண்டவருடைய சாவரினிட்டி. We cannot interfere in God's sovereignty. அவருடைய சர்வ ஆளுகைக்குள் நாம் போக முடியாது. அவருடைய சர்வ ஞானத்துக்குள் நம்முடைய மூளையை கொண்டு போய் வைக்க முடியாது. அவர் வேலை அவர் எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நம்மை நடத்துவார். ஆனால் இளமையாய் வருகிறவர்களுக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பொறுப்பெடுக்கிறவங்க, உத்தரவாதத்தை சுமக்கிறவங்களுக்கு, பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ். நீ நல்ல பலம் கொண்டு எப்படி இரு, நீ திடமனதாக இரு என்று சொல்கிறார். எனக்கு அண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எடுத்திருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். நம்முடைய சரீர பலமும் முக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய பலமும் முக்கியம். சரீர பலமும் நமக்கு வேணும், ஆவிக்குரிய பலமும் வேணும். நம்முடைய வாழ்க்கையில வயது ஆக ஆக நம்முடைய சரீர பலனை நாம் கவனமாய் கையாள வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று போட்டிருக்கிறது. அது இந்த ஆலயத்தை மாத்திரம் அல்ல, இல்லாவிட்டால் தேவனுடைய சபை என்ற ஆலயமாகிய ஊழியத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரத்தை கெடுத்தாலும் கெடுக்கிறது. அதனால தான் ஒரு ஏஜ் ஆகும்போது நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்கிற. சும்மா எல்லாத்தையும் தடை பண்ண கூடாது என்பதற்காக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம விசுவாசிகள் வீட்டுக்கு வரும்போது பழரசம் குடிங்க பாஸ்டர், இன்னொரு வீட்டுக்கு போனால் கம்பங்கூழு ரொம்ப உடம்புக்கு நல்லது குடிங்க பாஸ்டர், இன்னொரு வீட்டில் போனால் காஃபி சூப்பர் காஃபி நமக்கு வந்து நீங்கள் குடிங்க பாஸ்டர். என்னென்னமோ வச்சுருப்பாங்க, அது பூரா தருவாங்க. முறுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு, பக்கோடா வச்சுருக்கிறேன் சாப்பிடுங்க பாஸ்டர், உங்களுக்கு பிடிக்கும்ல, வடை வச்சுருக்கேன் பிடிக்கும்ல அப்படின்னு. நம்ம சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு சாப்பிட்டீங்க, நேற்றா இன்று, இன்றா நாளை, அன்னைக்கு இருந்த வயசு இன்னைக்கு இல்லைல்ல. அப்போ சொல்கிறோம், உங்கள் அன்புக்கு நன்றி, தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. பாஸ்டர் முன்னால் நம்ம வீட்டில் சாப்பிடுவார், இப்படி சாப்பிட மாட்டேன்ற, நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் நிறைய வீடுகளில் வரும்போது 2 கையை எடுத்து உங்கள் அன்புக்கு நன்றின்னு சொல்லணும். ஏன்னா என் சரீரம் அதுக்கு. இப்போ இந்த விசுவாசிகள் புரியலைன்னா யார் புரிவாங்க? நம்ம கவனமாக இருக்கணும். நீங்களும் சரி நானும் சரி, நம்ம சரீரத்தை நம்ம பார்க்கணும். சரி சொல்ல, நம்ம சரீரத்தை பார்த்தவங்களாம் ரொம்ப காலம் இருந்துட்டாங்களா? அப்படி கிடையாது. ஆனால் நம்ம செய்யணுன்றது, இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. போதும் நினைக்கிறேன், அதுக்கு பிறகு வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா சரீர பலனும் முக்கியம், ஆவிக்குரிய பலன் முக்கியம். இந்த சரீரத்தில் தான் ஆன்மீக பலன் இறங்கும். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொன்னாரே, அது பூஸ்ட்னாலையும்
மால்டோனால வர்ற பலனா, உன்னதத்தில் இருந்து வரும் பலனா? டைம் இல்லை. உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் உருங்க என்றார். என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார் அப்போஸ்தலர். அப்போ உன்னதத்திலிருந்து வர்ற பலன் என்ன பலனா இருக்கும்? மன்னா நின்று போயிட்டு சார், மன்னா முடிஞ்சிருச்சு. when they entered into Canaan, God stopped manna. Of course manna was the food of the angels. தூதர்களின் உணவு, தூதர்களின் சாப்பாட்டை மனிதன் சாப்பிட்டான் என்று சொல்லி இருக்கிறது. அங்கே இருந்து ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை குறித்து சொல்லும் பொழுது, உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அது என்ன பலன்? பரிசுத்த ஆவியினுடைய பலன். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பரிசுத்த ஆவியினுடைய பலன். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓ, I send the Father's promise upon you. நீங்கள் அந்த உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும், இல்லைனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், tarry at Jerusalem, எருசலேம் நகரத்தில் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். நான் சொல்ல இடத்துல போய் உட்காரு, மேல் வீட்டில் போய் உட்காரு, ஜெபத்தில் இரு, இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்திரு. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்மேல் வரும். ஏனென்றால் நான் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை அப்போஸ்தலர் 1:2 சொல்லி இருக்கிறது. டுனாமிஸ், டைனமைட் பவர், ஒரு அணு ஆயுதத்தினுடைய பலன். அப்போஸ்தலர் 1, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பலம், பலன், பவர் சேர்த்து படியுங்க எல்லாத்தையும். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய சரீரத்தில் ஆன்மீக பலன் இறங்கும். கைகளை வைத்து பலம் கொண்டு திடமனதாக இருந்தால் சரீரத்தில் மாத்திரம் பலசாலிகள் அல்ல, நம்முடைய ஆன்மாவுக்குள் இறைவனுடைய பலன் வர வேண்டும். பரலோகத்தின் ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட வேண்டும். இப்போ நீங்கள் நம்ம சபையில் அடிக்கடி எழும்பி நின்று ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுங்கள் என்றும், அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை நீங்கள் ஆராதியுங்கள் என்றும், ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் என்று கேளுங்கள் என்றும் நம்ம சொல்கிறோமே. எதுக்கு? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியும். ஒவ்வொருவருக்கும் அதனுடைய வித்தியாசம் தெரியும். நான் 1978ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஐ வாஸ் ஃபில்ட் வித் தி ஹோலி கோஸ்ட். ஜூலை மாதம் 7ஆம் தேதி பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டேன். ராத்திரியில் அபிஷேகம் பெற்றேன். நான் அபிஷேகம் பெறும்போது என் தலையில் யாரும் கை வைக்கல. nobody laid hands on me. there are few students who are praying in the chapel in the dim light. ஏன்னா பக்கத்தில் பிரின்சிபல் வீடு இருக்குது, அதனால் உள்ள லைட் போட எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரு மரியாதை, ரொம்ப வெரி க்ளோஸ் பாய். ஸோ எங்கள் சேப்பலில் ஒரு டிம் லைட்டில் புல்பீட்டுக்கிட்ட போய் நான் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? என் லைப்ரரியை முடிச்சுட்டு 9:30 மணிக்கு பிறகு 10 மணிக்கு லைட் ஆஃப் ரூமில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். நான் பரிசுத்த ஆவி பெறாமல் இந்த பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் சித்தம்னா 3 வருஷம் படிக்கணும். உங்களுடைய வேதத்தில் சொன்ன பரிசுத்த ஆவி எனக்கு தார ஆண்டவரே, என் கைகளை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் கேம் அப்பான் மீ. God started filling me and making me to speak in other tongues. என் டங்ஸில் வேற பேச வைக்கிறார் கர்த்தர். என்ன எனக்கு என்னன்னு தெரியாது. நான் பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் என் சத்தத்தை கேட்ட ஒரு அவர் ஒரு பாஸ்டர்னார். அப்புறம் அவர் ஓடி வந்து என் தோளில் தட்டி, தலையில் கூட கை வைக்கல, பென்னி பரிசுத்த ஆவி உன்னை நிரப்புகிறார். யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் அன் அன்னோன் டங், a beautiful language that God has given you. Speak. போயிட்டார். நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு, சனிக்கிழமை நான் ஷாப்பிங் போயிட்டு எல்லாம் பஸ்ஸில் போயிட்டு வரும்போதெல்லாம் நான் கையை அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்கும்போது கூட I was speaking in tongues. I felt the Holy Spirit was just moving around my lips like a fire. இந்த ஒரு ஃபயர் ஒரு இடத்துல பட்டால் குறைந்த
அழுத்தம் உள்ள மின் அழுத்தம் பட்டா சுறுசுறுன்னு இருக்கும்ல, சுறுசுறுன்னு இருக்கு. இந்த பேட்டரியை நடுவில் நாக்கில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அமைதி. ஃபயர் வாஸ் கோயிங் ஆன். என் காதில் பார்க்குறேன் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்குறத பார்க்குறேன். ஒன்றும் புரியல. நான் போயிட்டு வந்த அந்த சனிக்கிழமை முழுசும் திஸ் ஃபீலிங் வாஸ் தேர். அதனால் இந்த மாதிரி ஃபீலிங் இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்லாம் நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? இது எனக்கு கிடைத்த அனுபவம். உங்களுக்கு அப்படி வரணும்னு நான் சொல்லலையே. நீங்கள் அப்படி இருந்தால் தான் பரிசுத்த ஆவி போயிட்டேன். உங்களை கர்த்தர் எப்படின்னு ஆனால் கேட்கணும்ல. நான் 21 வயசில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்நிய பாஷையில் நான் பேசி கர்த்தரை துதிக்கிறேன். கைகள் வைத்து கர்த்தரை. இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம்? அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தரிடத்தில் தாழ்மையாக கேட்கணும். கர்த்தரை பரிசுத்த ஆவியில் நிரப்புவார். வேறு ஒன்றும் இல்லை. பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறான், உங்கள் சிலர் சொல்லுவாங்க, என்ன சார் அந்நிய பாஷை? சிலர் அந்நிய பாஷை பேசி லைஃப் சரியில்லை, அவங்கள நான் பேசலை, தயவுசெய்து விட்டுருங்க. இந்த எதுக்குமே ஒரு அசலுக்கு என்ன இருக்கும்? ஒரு டூப்ளிகேட் இருக்கும். ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு நகல் இருக்கும். எத்தனை கார்பன் பேப்பர் வைக்கிறோமோ அத்தனை நகல் இருக்கும். அதை மாதிரி கார்பன் பேப்பரை வச்சு நகல்கள் நிறைய திரியுது. அவங்க திரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம அசலாக இருப்போம். கைகளை வைத்து கத்துறோம். நம்ம பரிசுத்த ஆவி. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், அதற்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு கூனி குறுகி போயிட்டேன் அப்படின்னா இருக்குது. அதிக சோதரி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பெருமைப்படுறாரா? இல்லை. உங்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். உடனே எனக்கு ஒரு கிரீடம் வந்துருச்சு, எனக்கு ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம சொல்லணும்ல, பவுல் எவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷை பேசியிருப்பான். யோசித்து பாருங்க. ஏன் நம்ம பேசக்கூடாது? நம்ம ஏன் பேசி ஜெபம் பண்ணக்கூடாது? நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். வேத்த சொல்லியிருக்கிறது, பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க ஆறுதல். டங்ஸில் பேசிகிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டில் இருக்கிற கவலை, கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாராக. அதனால் நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் வேண்டும், ஆவியில் ஒரு பலன் வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், ஆத்துமாவிலும் ஒரு பலன் வேண்டும். அது என்னன்னு எனக்கு தெரியல. சங்கீதம் 138 சொல்லி இருக்கிறது. தாவீது தான் அழகாக சொல்லுகிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வசனம் எங்கேன்னு வீட்டில் கண்டுபிடிக்க சொன்னேன், நானே கண்டுபிடிச்சிட்டேன். 138:3. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அல்லேலூயா. சரீரத்தில் பலன், சரீரத்தில் ஆவியின் பலன், அடுத்து நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன். இந்த ஆத்துமாவில் பலன் இருந்தால் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் நம்முடைய மைண்டு. இந்த மைண்டு வீக்கன் பண்ணி பிசாசு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். we should not allow the mind to be distracted or oppressed by the devil. நம்முடைய இந்த மனதை கடவுளுடைய வார்த்தையினாலும் ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பிக்கிட்டே இருந்தோமானால் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலன். ஏன்னா நம்மளை கடவுள் படைச்சது ஜீவ ஆத்மாவாக படைச்சார். கைகள் வைத்து கற்று மண்ணினாலே நம்மை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி நம்ம ஜீவ ஆத்மாகிறான். அப்போ நமக்குள்ள ஒன்று இருக்குது. இந்த ஆத்மா ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்படணும். பாருங்களேன், 2 உதாரணம். லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். ரொம்ப குயிக்காக போயிட்டேன், முடிக்கிறேன். லூக்கா 1:80 ஒரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. சரீரத்தில் பலன், ஆத்மாவில் பலன். இப்போ தாவீது சொல்கிறேன், என் ஆத்மாவில். தாவீது 84 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறான்றாங்க. 80 தாண்டி இருந்திருக்கிறார். அவனுக்கு இல்லாத நெருக்கம் யாருக்கு வந்துச்சு? அவ்வளோத்துலேயும் அவன் நின்று பிடிச்சதுக்கு காரணம் இந்த ஆத்மாவில் பலன். அவன் சொல்கிறான், என் ஆத்மா கர்த்தரை
மகிமைப்படுத்துகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சோர்ந்து போகும்போது அவனே சொல்றான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்தின் நிமித்தம் இன்னும் நான் அவரை துதிப்பேன். நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் பேசுவார். நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் பேசுவார். நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நான் வேதாம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு முறை நான் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் மத்தியானம் லைப்ரரியில் இருக்கேன், 2 to 4 லைப்ரரி உட்காந்து புத்தகங்களை படித்துக்கொண்டு நோட்ஸ் எல்லாம் நாங்கள் புக்கு வாங்க முடியாது. அங்கேருந்து நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன் காலையில் கிளாஸ் முடிச்சு. அப்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கிறார். நான் யாருன்னு சொல்லலை, பேர் சொல்லலை. ஆனால் அவர் வந்து நின்று அவரும் ஒரு விதமான வார்த்தைகளினால் சாடைகளினால் என்னை பேசுகிறார். சாடை என்ன பேசுகிறார்ல, நம்மளை ஹர்ட் பண்ணி பேசுகிறார். பக்கத்தில் நின்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னால் அடக்க முடியல, வயசு கம்மி. டக்குன்னு புஸ்தகத்தின் மேலே கை வச்சு அப்படி கீழே குனிஞ்சிட்டேன். கீழே குனிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என் கண்ணிலேருந்து தண்ணீர் தாரை தாரையாகி விடுகிறது. அப்படியே என்னுடைய லைப்ரரியில் நான் உட்காந்துருக்கிற டேபிளில் டிஎஸ் வர் ஜஸ்ட் ரோலிங் டவுன் லைக் எனிதிங் என் கண்ணத்தில் இருந்து. அவர் அப்பவும் வந்து என் தோள் மேலே கை வச்சுட்டு திரும்ப போய் ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னால் தலையை தூக்கி கூட பார்க்க முடியல. நான் உடஞ்சி அழுகிறேன். உள்ளுக்குள்ளே சத்தத்தை அடக்கிட்டேன். ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் கேட்குறது. தெளிவாக ஆண்டவர் சார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். எனக்கு அப்போ அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், நான் உன்னை பார்த்துக்கிறேன். அபிஷேகம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் என்னுடைய கண்ணீர் நிற்க நேரம் ஆனது. எந்திரித்து என் லைப்ரரி வரைக்கும் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். நான் யார்கிட்டையும் மேக்ஸிமம் சொன்னதில்லை. இந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன். என் ஃபேமிலியோட யாருக்கு தெரியுமா தெரியாது. நம்ம எந்த இடத்துல சோர்ந்து போனாலும் கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கும்போது மனசில் எந்த இடத்துல உடைவு இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிற பலம் கொண்டு திடமானதாயிரும். நம்ம கலங்க விட மாட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தில் இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்படித்தானே? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 40ஆம் வசனத்தில் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இதனாலே தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. கைகளுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும். யோவான் ஸ்நானகனுக்கு சொன்ன அதே வார்த்தை, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து. 1/1 வருது. 4th தேவனுடைய கிருபை இருக்குது. இந்த 2 பேரை வச்சு நீங்கள் உங்கள் கற்பனைகளை கொண்டு வர முடியுமா? முடியாதா? யோவான் ஸ்நானகன் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இல்லை? இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சார்ல. இவங்க எல்லாருமே ஆவியில் பலனாய்ந்தார். வனாந்தரத்தில் இருந்து வெளியில் வரும்போது அந்த ஆவியுடைய பலத்தில் போய் தான் ஊழியம் செய்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது, நீங்களும் நானும் அலுவலகத்துக்கு போகும்போது, நீங்களும் நானும் எந்த ஒரு வேலையை செய்ய போகும்போதும் நம்ம அந்தரங்கத்தில் அறையை பூட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கிருபை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தால் அந்த ஆவியானுடைய பலன் நம்மோடு கூட இருக்கும். அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் பூட்டிய அறைக்குள்ளாக இருந்து ஜெபித்து கிருபை வாங்காமல் வெளியே வரமாட்டார்கள். ஒரு நாளில் ஒரு ஊழியரை நேரமாகி விட்டது, மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்தார்களாம். அப்பொழுது ஒரு வாலிப தம்பி ஓடி போய் அவர் இருந்த அறையை தட்டினான், திறக்கவில்லை. ஜன்னலை பார்த்தான், ஜன்னலை தட்டினான், திறக்கவில்லை. ஜன்னலை திறந்த போது அந்த ஊழியர் தன்னுடைய படுக்கையின் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாராம். என்ன சொன்னார்?
நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். அவனுக்கு ஒன்றும் புரியல. வாலிப தம்பி நேராக போய் அந்த பாஸ்டர்ட்ட மேடையில் சொன்னாராம், இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், நீர் வரலன்னா நான் போக மாட்டேன். நீ யாரை கூப்பிட்றான்னு தெரியல, போங்கய்யா சீக்கிரம், நீர் வராட்டா நான் போக மாட்டேன்னுக்கிட்டு இருக்காரு. அது யாரை கூப்பிட்டார்? ஆண்டவர் தான். இந்த தேசத்தில் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின டிஜிஎஸ் தினகரன் அந்த அளவு ஜெபிக்காமல் ஸ்டேஜுக்கு வர மாட்டார். அவர் 1000 பேர் 1000 சொல்லட்டும், எனக்கு பற்றி கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு தேவன மனுஷன் இருந்தார்னா அவர் போயிட்டார், அவ்வளோதான். அவர் வீட்டில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு அவர் காரில் ஏறும்போதே கிரீன்வேஸ் ரோட்டில் சாசு பிடிச்சவங்கெல்லாம் நிறைய பேரை கூட்டு வந்து ஜெபம் பண்ண இருப்பான். அவர் அங்கேருந்து வரும்போதே சொல்லுமா, நான் போயிடுறேன். யார் போகிறேன்? போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்க, அப்புறம் என்னத்துக்கு? நீ வெளியே போ, அவ்வளோதான். நான் போயிடுறேன் அப்படின்னு. அவர் அங்கே ஜெபம் பண்ணிட்டு காரில் ஏறி வந்து உள்ளே வரும்போது இருக்கும், போ அப்படி போயிடுவார். என்ன இவ்வளோ நேரம் இருக்க, போயிடு அண்டு போயிடுவார், அவ்வளோதான். போயிடுவார். கிடுக்கிடு உள்ள ஆஃபீஸுக்குள்ளே போயிடுவார். அவர் வாட்டில் போயிடுவார். ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சுன்னா இந்தா கெட் அவுட் போயிடுவார். அப்படிலாம் இருக்கணும். நம்ம கைகளை ஒத்து கத்துற மேம்படும். நம்ம ஒரு இடத்துக்குள்ள இறங்கி வந்தோம்னாலே போயிடலாம். ஏன் அவர்களுக்குரிய ஆண்டவர் வேறையா? அவர்களுக்குரிய பரிசுத்த ஆவியானவர் வேறா? ஏன் நம்ம அதை வாஞ்சிக்க கூடாது? ஒருத்தர் கார்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாலே நான் போயிடுறேன்னு சொன்னான்னா அவன் பயமா இருக்கா இல்லையா? பேய்க்கு சிலரை பயமுறுத்தியே ஆகணும். கைகளை வச்சு கத்துற மயப்படுத்தும். இந்த கல்லின் மேல் எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை கிரைண்ட் டு பீசஸ். கர்த்தருடைய கிருபைகளுக்காக அதிகமாக ஜெபிப்போம். நமக்கு இந்த உலகத்தில் எந்த பவிட்டு வேண்டாம், பவிசு வேண்டாம், நம்மகிட்ட பணம் வேண்டாம், பதவி வேண்டாம். இந்த உலகத்தில் இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு? அது வரும், வந்த மாதிரிக்கு அது போயிடும். ஆனால் தேவனுடைய கிருபையும் அபிஷேகம் நமக்கு வேணும். ஆண்டவரே, இந்த 2 வசனத்தை நான் வாசித்த போது, ஆண்டவரே இந்த காரியத்தை அன்றைக்கு நீர் யோசுவாவுக்கு கொடுத்தது போல எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். அந்த 2 பேருக்கு நீர் கொடுத்தீரே, எங்களுக்கு தாரும். ஏன்னா எங்களுக்கு வேலை நிறையா இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி ஏகப்பட்ட உதாரணம் இருக்குது. பலம் கொண்டு சொல்லுங்க. இந்த பலன் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும். ஒரே ஒரு வசனத்தை வாஸ்து உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 26:3. ஐ see my watch, don't worry, I'll close. 26:3 ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் உன்னை சமாதானத்தோட. சரீரத்தில் பலன், ஆத்மாவில் பலன், ஆவியில் பலன். இது வரும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? தைரியமாயிரும். ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. கைகள் வச்சு கத்திர மயமைப்படுத்தும். ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் சரியாதார். ஆண்டவர் யோசேப்புக்கு என்ன சொன்னார்? நான் மோசையோடு இருந்தது போல போகக்கூடாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட தகுதி இல்லாத ஒருத்தனோட கூட ஒரு வேலைக்காக அவனோடு கூட இருந்தா என்னோடு கூட நீர் இருப்பீர். அதோட முடிச்சிட்டாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன். கைகள் வத்து கத்திர நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன். அப்படி அர்த்தம் நான் சக்சஸ். கைகள் வத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். காட்ஸ் என்கரேஜ்மெண்ட் டு ஜாஷுவா கன்சர்னிங் ஹிஸ் ஃபியூச்சர் டாஸ்க். எதிர்காலத்தில் இருக்கும் வேலையை குறித்து தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். பிஹேவ் லைக் அ மேன். ஒரு மனுஷனை போல நீ, புருஷனை போல இரு. இப்போ இதை சொன்னதுனால இங்கே லேடிஸ் நீங்கள் கோபிச்சுக்கிடுவீங்களா? இங்கே லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை என்ன கத்தை பிரித்து பார்த்துட்டாரா? பிஹேவ் லைக் அ மேன். எந்த இடத்துலையாலும் பிஹேவ் லைக் அ உமன் இருக்கா? இப்படி சொன்னால்
பெண்களுக்காக பேசுகிறவங்களுக்கு பொத்துக்கிட்டு வரும் மேலே. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் உண்மை சார். உண்மை தான். நான் பிஹேவ் லைக் அ மேன் சொல்லுவோம் யாரை பார்த்தாலும். பிஹேவ் லைக் அ உமன் சொல்லுவோம். அதுக்காக ஆண்டவர் உங்களை குறைச்சிட்டாரா? கிடையாது. அவங்க தான் ஆண்கள் தான். எதுக்கு அதை சொல்லியிருக்குன்னா, ஒரு ஆணே உட்காந்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தானா குடும்பம் என்ன ஆகும்? ஸ்ட்ராங் புருஷனா இருன்னு சொல்லியிருக்கு. எந்த இடத்தையாலும் பைபிளில் மனைவியா இருன்னு இருக்கா? கொஞ்சம் லேடிஸ். இந்த ஒரு பாட்டு பாடும்போது சிங் லேடிஸ் அப்படின்வார். யார் அவர்? டான் மோயன். ஒரு பாட்டு பாடும்போது சிங் லேடிஸ். எங்கள் வாய்ஸ் வந்து கழுதா வாய்ஸ் மாதிரி, உங்கள் வாய்ஸ் ஸ்வீட் வாய்ஸ், பாடுங்க. பிஹேவ் லைக் அ மேன். நம்மளை கடவுள் அப்படி அழைச்சிருக்கிறார். பலன் வேணும். நான் படிச்சுட்டு இருந்தேன் எப்பட்ட உதாரணங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என்ன சொல்லன்னு தெரியல எனக்கு. சரி, 19ஆம் அதிகாரத்தில் எலிய பயங்கர அற்புதம் செஞ்சான். இந்த ஏசபேலுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிப்போச்சு. அவள் இவனை கொன்றுன்ட்டா. வேலைக்காரனை கூட்டிகிட்டு ஓடிட்டான். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 456 பக்கம் முடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து உயிரக்காக ஓடிட்டான். இப்போ தான் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? பிஹேவ் லைக் அ மேன், டோன்ட் பிஹேவ் லைக் அ உமன். ஒரு உமனுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்கிற படுவாவி. பெண்கள் ஓட்டு போகிற உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குது, எனக்கு தெரியும். நான் உங்களை சொல்லலை. ஹலோ, நம்ம சொல்லலை. நான் சொல்கிறேன் பிஹேவ் லைக் அ மேன். ஒரு பெண் கூட பிஹேவ் லைக் அ மேனாக இருக்கலாம். இன்றைக்கி காவல்துறையில் பெண்கள் இல்லையா? இராணுவத்துறையில் பெண்கள் இல்லையா? பெண்கள் விமானம் ஓட்டலையா? தாய்லாந்தினுடைய பிரதமர் ஒரு பெண் தானே? மியான்மரிலுடைய சர்வாதிகாரி ஒரு பெண் தானே? நாம் எல்லாரும் பெண்கள் தானே? எல்லாரும் பேர் சபாவுக்கு போய் நீங்கள் மேப்பில் பின்னால் பார்த்துக்கணும். வேலைக்காரன் அங்கே நிறுத்திட்டான். வேலைக்காரன் எல்லா இடத்தையும் கூட்டு போகக்கூடாது. கையில் வச்சுருக்க மகிமைப்படுத்துவோம். தோற்றுறோம். நிறைய பேர் தெரியும். அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி டிரைவர்ஸ் வச்சுக்கிடலை. தெரியுமா உங்களுக்கு? அது அதெல்லாம் விவரமே உங்களுக்கு புரியாது. டிரைவரை வச்சோம்னா நம்ம பேசுகிற, நம்மளை ஃபுல்லாக கண்காணிக்கிற வேலை தான் அவங்க வேலை. வர்ற கால்ஸ் இதெல்லாம் வேறு எப்படி பேசுகிறார் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அவர் ஒரு பிளான் பண்ணி இவரே காலி பண்ணிடுவான். அதான் டிரைவர் வைக்காத வைங்கோ வைங்கோ வைங்கோ. எந்த ரகசியமும் நீங்கள் பேச முடியாது. அப்படின்னா முதல்ல ஒய்ஃப்ட்ட சொல்லிடணும், நம்ம காரில் போகிறோம், டிரைவராக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க சரி, நம்ம உள்ளே போகிறோம் பொழுது இறங்கி போகிறோம், கப் சிப் காரை விடை முடிகிற வரைக்கும் நீ ஒன்றும் பேசாத, வந்த பிறகு எதுனாலும் நீ பேசுன்னு போகணும். பைபிளில் வேலைக்காரனே இங்கே நிறுத்திட்டான். எதுக்கு? இவன் சில சீக்ரெட் வச்சுருக்கான். என்ன சீக்ரெட்டு? வனாந்திரத்தில் ஒரு நாள் ஓடி வந்துடக்கூடாது. அப்போ வனாந்திரத்தில் ஓய்வு நாள் பிரயாணம் தூரம் 3/4 மைல், 6 ஃபர்லாங் பைபிளில் இருக்குது. சரியா? அப்போ வனாந்திரத்தில் ஒரு நாள்னா ஒரு 10 கிலோமீட்டரா 5 கிலோமீட்டரா தெரியல. வனாந்திரத்தில் கற்பனை செஞ்சு படிங்க. வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடியை கண்டு, ஒரு செடியுமே கிடையாது, கிடையாது சூரச்செடிகளை போய் படுத்துட்டான். என்ன ஜெபம் பண்ணா? இந்தியாவை ரட்சியும், ஆசியாவை ரட்சியும், அண்டார்டிகாவை ரட்சிக்கும்னா ஜெபம் பண்ணா என் உயிரை எடுத்துக்கிடும்ன்றான். போதும், உயிரை எடுத்துக்கிடும். அது சொன்ன வார்த்தையை பாருங்க, உயிர்ன்னு சொல்றாங்க. என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்ன்றான். நம்ம ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். என் ஆத்மாவையே தூக்கிடும்ன்றான். ஆத்மா தான் ஹோல். அந்த ஆத்மாவை எங்கே வச்சாரு? சரீரத்துக்குள்ளே வச்சாரு. தூக்கிடும்ன்றான். நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. அது யாரு? உண்மைதான். நம்ம என்ன நம்ம பெற்றோரை காட்டிலும் நல்லவங்களாக்கும் இல்லை. நல்ல ஹெட் மாஸ்டருக்கு பிறகு நல்ல ஹெட் மாஸ்டர் வர மாட்டார். நல்ல பிரின்சிபலுக்கு பிறகு நல்ல பிரின்சிபல் வர மாட்டார். நல்ல தலைவருக்கு பிறகு நல்ல தலைவர் வரமாட்டார். உலகத்தில் இருக்கிற நல்ல பாஸ்டருக்கு பிறகு அங்கே ஒரு நல்ல பாஸ்டர் வரமாட்டார்.
உலகத்தில் எல்லாம் அடுத்த லெவல் தான் போகும், குறைஞ்சி தான் போகும், கூடலாம் வராது. அந்தந்த காலத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு சூரச்செடியின் கீழே போய் படுத்து நித்திரை தூங்கிட்டான். படித்து பாருங்க. ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்புறான். இவன் என்ன செஞ்சிட்டான்? சூரச்செடியின் கீழே உட்கார்ந்தான். முதல்ல போதும் என் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது உட்கார்ந்துருந்தான். சொல்லி முடிச்சோன்னே படுத்துக்கிட்டான். சொல்கிற வரையும் உட்கார்ந்து சொன்னா படுத்துக்கிட்டான். நம்மை போல விழித்து பார்க்குறான். கடலில் சுடப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர். அந்த வனாந்திரத்தில் போன உங்களுக்கு தெரியும். நீங்கள் இஸ்ரவேல் டூரில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கடவுள் கிருபையாக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போய் பார்த்தோம். ஜீசஸ் கிரைஸ்ட், ஐயோ சீனாய் வனாந்திரம் மாதிரி, யோர்தான் வனாந்திரமாக இருக்கட்டும், எந்த வனாந்திரமாக இருக்கட்டும், மண்ணை தவிர ஒன்றுமே இல்லை. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மண், மத்தியானம் லஞ்சுக்கு மண், ஈவினிங் டீக்கு மண், ராத்திரி சப்பருக்கும் மண் தான் தின்னணும். பாத்ரூம் போகிறதுக்கு $1 கொடுக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? எந்திரி சாப்பிடுன்றான். படுத்திருக்கான். தூதன் பாருங்க, தேவ சமூகத்திலேருந்து வந்திருக்கிறான். அற்புதமாக வந்திருக்கிறான். முடிக்கிறேன் பாடி. இப்போ நம்ம என்ன செய்வோம்? பரவாயில்ல, படுத்திருக்கிற சாப்பிடுன்னு. ஏன்னா நமக்கு கடவுளை மேலே இறக்கம் இறங்கி வந்து, தேவனுக்கு மேலே இறக்கங்கள் பொங்கி வழிஞ்சு கத்தெடுத்து சொல்ல. இந்த உலகத்தில் எங்கேயாவது படுத்துக்கிட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்களா? ஆஸ்பத்திரியில் வேணா கூட கொஞ்சம் இதை ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. படுத்துக்கிட்டே கொடுத்தா தான் தொண்டை வலி காற்றடிச்சிடும்ல. எந்திரிச்சு உட்காரு, சாப்பிடணும்னு வந்துட்ட, தின்னணும். உனக்கு என்ன அவ்வளவு, உனக்கு என்ன குறுக்கு வலிக்குது? எந்திரிச்சு சாப்பிடு. இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறேன், எனக்கு ட்ராமா நடிக்க சொன்னேன். அப்படி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. விழித்து பார்க்குறான், இருக்கு. சாப்பிட்டான், திரும்பவும் படுத்துக்கிட்டான். யோசிப்பேன், படிக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம இது நல்லா படித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுகளை நம்ம என்ன பண்ணணும்னு இருக்குமா இல்லையா? அதெல்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் கட்டுப்பாடோடு வந்திருக்கீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வந்திருக்கிறேன். திரும்ப 2வது தடவை வரான். ஒரு தடவை சாப்பாடு கொடுத்தாச்சு, போதுமா போதாதா? இப்போ நான் ஒரு தடவை சாப்பிட்டுட்டேன். அந்த ஒரு அருமை சகோதரன் சொல்வார், எங்கள் பாஸ்டர் இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்கார், அவர் ஒரு டீ குடித்தா திரும்ப ஒரு டீ கேட்பாருன்னுவார். அவங்களுக்கு மாத்திரம் தெரியாது, இன்னொரு டீ எனக்கு வேணும். நான் இதை ஆச்சரியப்பட்டேன், ஆனால் ரொம்ப படலை. ஏன்னா என் கூட ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு இடத்துல டீ குடித்தார். அப்போ தான் பாஸ்டர் உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்டார். ஒரு டீ குடிச்சிட்டேன் இல்லைன்னார். நல்லா இருக்குது, இன்னொரு டீ வேணும்னார். அப்போ தான் தெரியும், ஒரு டீ சாப்பிட்டா இன்னொரு டீ சாப்பிடுவாங்க போல். நம்மளும் சாப்பிடலாம்னு நினச்சா இப்போ வேண்டாம். இப்போ உள்ள காலத்துக்கு அது ஒவ்வாது. அப்போ உப்பந்தான் தின்றுருக்கிறான், சாப்பிட்ருக்கிறான், சாப்பிட்டு படுத்துக்கிட்டான். செமிக்க கூட இல்லை. ஆனால் தூதன் வந்து எந்திரே சாப்பிடு. வேற ஏதாவது ஜோம்மன்னு சொன்னானா சாப்பிடுன்றான். கையில் வைத்து நம்ம ஆண்டவர் பாரு எவ்வளோ நல்ல ஆண்டவர், சோறு போட்டே நம்மளை வாழ்க்கையை வழி நடத்துகிறார். இந்த இடத்துல வந்திருக்க நம்மளுக்கு சோறு போட்டு அவர் ஒரு நாளும் குறையலை. கைகளை தட்டி கத்து, ஆண்டவருடைய ஒரு பொக்கிஷசால குறையவே இல்லை. நமக்கு நான் 2 தடவை சமைச்சா அரிசி குறைஞ்சிரும் அரிசி பெட்டியில். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சாப்பாடுக்கு அளவே கிடையாது. கைகள் சரி, ரொம்ப நல்ல ஆண்டவர். அவர் மறுபடியும் எழுந்து இப்போ ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் கூட சொல்லார், என் படுத்துடக்கூடாதுன்னு நினச்சி. கடவுளுடைய சமூகத்தில் ஒரு தூதன் இருந்தானா அவனுக்கு எவ்வளோ விஸ்டம் இருக்கும் பாருங்க. சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்கிறாரு? நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு பக்கம் நீ சாப்பிட்டுட்டு படுத்தா கூட, நான் 2வது சாப்பாடு கொடுத்தேன்னா, உனக்கு 2வது சாப்பாடு கொடுத்தது உன்னை கிண்டல் அடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, யூ நீட் மோர் ஸ்ட்ரென்த். ஏன்னா 40 நாள் உனக்கு சோறு கிடைக்காது. கைகளை தட்டி கத்துட்டு 40 நாள் அவன் என்ன பண்ணிட்டான்? எழுந்திருந்து சாப்பிட்டுட்டு ஜீசஸ் இரவும் பகலும் 40
தேவனுடைய பர்வதத்துக்கு அந்த போஜனத்தின் பலத்தினாலே நடந்தே போயிட்டான் சார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அந்த 40 நாளைக்கு வேண்டிய அந்த பலனை கர்த்தர் அவனுக்கு சரீர பிரகாரமான ஆகாரத்தை கொடுத்தே. நிறைய உதாரணம் இருக்கு, வேண்டாம் விட்டுறேன், ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு சரீர பிரகாரமான சாப்பாட்டை கொடுத்துட்டு 40 நாள் நைட் அண்ட் டே ஒரே பருவத்துக்கு போக வச்சுட்டார். ஏன் தெரியுமா? அங்கே தான் அவனோட பேசணும்னு கர்த்தர் ஒரு திட்டம், அவனோட இடைப்படணும்னு ஒரு திட்டம், எதிர்காலத்தை குறித்து அவனோடு கூட பேசணும்னு ஒரு பெரிய பிளானோடு அவர் இருக்கிறார். அதுக்கு இங்கே வச்சு பேச முடியாது. அதனால் 2 டைம் சாப்பாடு கொடுத்து எந்திரிச்சு போனார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு பலனை கர்த்தர் வைக்கலையா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைவா. அப்போ இந்த பலத்தை, இந்த வார்த்தையினுடைய பலத்தை வச்சு நம்ம நீடூழி காலம் உயிர் பிரிகிற வரைக்கும், வருகை பரியந்தம் அவர் பக்கத்தில் போகிற வரைக்கும் இந்த பலனை கொண்டு நம்மால் ஓட முடியும். எந்திரிச்சு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பலம் கொண்டு திடமானதாயிரும். பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது நான் நம்புகிறேன். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பந்திக்கு நேராக போக போகிறோம். மனசில் என்ன கவலை இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. ரொம்ப நாள் அழுத்திக்கிட்டு இருக்கிற வேதனையை தூக்கி போட்டுருங்க. அது நடக்குமோ, இது நடக்குமோ, எது நடக்குமோ, ஒன்றும் யோசிக்காதீங்க. பழங்கொண்டு நல்ல ஸ்ட்ராங்காக. எங்கேயாவது ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துகிறாரா, குறை சொல்கிறாரா? எல்லாம் இப்படி படித்து பார்க்கும்போது என் மனசில் கடவுள் கொடுத்த இந்த வார்த்தை நான் உங்களுக்கு விளையாட்டாய் பேசியிருப்பேன். என்னுடைய மெத்தட். எனக்கு வீட்டிலேருந்து ஒரு கட்டில் என்னென்னா, சிரிச்சே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். சிரிக்கக்கூடாது, ஆமாம், அளவுக்கு மீறி பேசக்கூடாது. ரோட்டில் தான் போகணுமே ஒழிய இங்கிட்டு போகக்கூடாது. இங்கிட்டு கிராசிங்லாம் இருக்கக்கூடாது. இந்த லெவல் கிராசிங்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நானும் இந்த பக்கம் பார்க்காம பார்த்து தான் பேசுகிறேன். அப்பப்போ எனக்கு அதனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நான் தான் நீ ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக இருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. பவுலே சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள் என்று. அவர் ஒன்றும் ஸ்பிரிச்சுவலாக பேசலையே. ஹாப்பி, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே உங்கள் பலன். கைகளை ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே ஒரு பலன். ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா பலன். ஆனால் என்னைக்கு நம்முடைய ஆத்மா துக்கப்படுதோ நம்ம வீக் ஆயிடுவோம். யோசிக்காம அந்த வார்த்தை வருது. நம்ம எப்போ ரொம்ப அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நம்ம பலன் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். சந்தோஷமாக இருக்க வைக்கணும். அதனால் மேக்சிமம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகபட்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை சரியா? நம்முடைய லைஃப்பில் நம்மளே தான் பார்த்துக்கணும். இது யார்? நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், தைரியமாக இருப்போம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தை வாக்குத்தத்தம் என்ன செய்திருக்கிறார்? பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஓ ஜீசஸ்! ஆம் என்றும் ஆமெனோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கொட்டுவான்? முடியாதே. ஒரு மயிரை கருப்பாக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் மேல நம்முடைய கவலைகளை வைத்து விடுவோம். கர்த்தர் மேல நம்முடைய கவலைகளை வைத்து. சார்ல்ஸ் ஆரோன் ஒரு பாட்டு பாடுவார். கர்த்தரிடம் உன் கவலைகளை நீ கருத்துடன் கூறி காத்திருந்தால் காலை தோறும் அவர் கிருபை என்று ஒரு பாட்டு வரும். மேஜர் ஸ்லோவா வச்சிருக்கியா? கர்த்தரிடம் மகையா இருக்கா?
கர்த்தரிடம் உன் கவலைகளை கருத்துடன் கூறி காத்திருந்தார். காலை தோறும் தம் புது கிருபைகள் பொழிந்திடும் தேவன் பதிலளிப்பார். கர்த்தரிடம் உன் கவலைகளை நீ கருத்துடன் கூறி காத்திருந்தார். காலை தோறும் தம் புது கிருபைகள் பொழிந்திடும் தேவன் பதிலளிப்பார். கர்த்தரிடம் உன் கவலைகளை நீ கருத்துடன் கூறி காத்திருந்தார். காலை தோறும் தம் புது கிருபைகள் பொழிந்திடும் தேவன் பதிலளிப்பார். வசனங்களால் தம் வார்த்தைகளால் உன்னை திடப்படுத்தி உன்னை பலப்படுத்தி, வசனங்களால நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். வைரியின் அரண்களை தகர்த்திடுவார் என்று ஒரு வரி வரும். இந்த வைரி தான் புறாவை அடிக்கும். வைரி புறாவை அடிக்கும் போது சென்டர் அந்த அந்த இறப்பை கிட்ட தான் அடிக்கும், ரெண்டா பிளந்துரும் சொல்லுவாங்க. வைரியின் அரண்களை தகர்த்திடுவார். நம்மளை எது எது அடிக்கும்னு இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீ எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. என் பெயரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். நான் அப்பிரயோஜனமான வேலைக்காரன். என்னால் எந்த வரைக்கும் இந்த ஜனத்துக்கு உடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறேன். யார் யார் எந்தெந்த இடத்துல உடைந்து நொறுங்கி எனக்கு எது நம்பிக்கை, எனக்கு என்ன நம்பிக்கை ஒன்று இல்லையே. ஆனால் மோசே இல்லாத வேளையிலும் நீர் யோசுவாவோடு கூட பேசி, as I was with Moses, I'll be with you. உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. I have a responsibility that you to fulfill, a greater task that you have to do. Not what I did in the past, but there is a new responsibility, the new work that I am keeping for you. So arise, be strong, be courageous. I'll be with you. No one could stand against you till your death. நான் பார்த்துக்கிறேன். அதே ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்கிற வேலைகளை நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினதற்காக கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறக்கா, என்னோட கூட பேசி கொண்டு இருக்கிறக்கா, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த செய்தி நான் கேட்கும்போது என்னோடு கூட என் சூழ்நிலை மேலே என்னோடு கூட இறங்கி வந்து என்னை நேசித்து பேசி கொண்டு இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். என் உள்ளத்தை தொட்டு கொண்டு இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்ம சரீரத்தை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை கண்ணீர்கள் எல்லாம் நீர் கம்ப்ளீட்டாக மறைய பண்ணி கொண்டு இருக்கிறக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய பாதையை நீர் ஆண்டவரை எனக்கு முன்பாக நீர் வைத்து அந்த பாதையில் நீ நடந்து செல். உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். வலதுபுறம் இடதுபுறம் வழி விலகும் போது என் சத்தம் உன் காதுகளுக்கு பின்னாலே தொனிக்கும் என்று நீ பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய அன்புள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தரிசனங்களை எனக்கு தருகிறக்காய் ஸ்தோத்திரம். சொப்பனங்கள் மூலமா என்னோடு கூட பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜீவ மன்னாவை எனக்கு தந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஜீவன் உள்ள வாழ்க்கையில் ஜீவன நாட்கள் எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆண்டவரே, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தை சொல்லி என்னை தேற்றினீரே, இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை தேற்றினீரே என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் செல்லும். இல்லை வாய் திறந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகள்னால என்னை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இருமுறை போஜனம் கொடுத்து நடந்து செல் என்று சொன்னது போல எங்களுக்கு முன்பதாக அப்பத்தையும்
ஆண்டவரே, திராட்சை ரசத்தையும் உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாக வைத்து இதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க ஸ்தோத்திரம். நல்ல வாய்த்திருக்கிற ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல இதுவரைக்கும் வாய்த்திருக்காத மூலமாக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நல்ல செய்தி கேட்கும் போது ஆண்டவரே என்ன திடப்படுத்திருக்கான். நன்றி. துதிக்கணும் மகிமை செலுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. இப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வருகை பரியந்த நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக.